நாம குப்பையில போடுற இந்த மாரி வேஸ்ட் பாட்டில்லாம் அழகா டெக்கரேட் பண்ணி, இந்த மாரி நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். கொஞ்சம் கிளே, கொஞ்சம் பெயிண்ட், கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி இருந்தா போதும். இந்த மாரி ஒர்க்க நீங்களே வீட்ல ஜாலியா பண்ணலாம் உங்களோட ஃப்ரீ டைம்ல. இதுல நீங்க இந்த மாரி டிசைன் தான் பண்ணணும் அப்படின்னு இல்ல. உங்களுக்கு புடிச்ச மாரி எந்த மாரியான விஷயங்களையும் நீங்க இதனால கிரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் சின்ன வயசுல மேடு, ஹார்ட் அட்டாக் நெறைய ஷோ பார்த்து நம்ம சின்ன வயசுல ட்ரை பண்ணது உண்டு. ஆனா ஒரு ஏஜ் தாண்டுன அப்புறமா ஃபோன்லயும், சிஸ்டம்லயும் மூழ்கி போன நமக்கு இந்த மாரி டைமு கெடைக்கும். ஆனா நம்ம அத யூஸ் பண்ண மாட்டோம். என்னதான் நம்ம வாழ்ந்துட்டோம், காலேஜுக்கு போறோம், வேலைக்கு போறோம், அதெல்லாம் இருந்தாலும் நம்ம இன்னர் சைல்ட வெளிய கொண்டு வரதோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா? அது எதுலயுமே கெடைக்காது. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கிரிஞ்சி பூமர் லிஸ்ட்ல வந்தாலும், அதுதான் உண்ம. நீங்க வேணா ஒரு சின்ன அமௌண்ட் செலவு பண்ணி, பெயிண்ட், பிரஷ் எல்லாம் வாங்கிட்டு, உங்க வீட்ல இருக்கிற பொருள வச்சு எதனா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அத விடவே தோணாது. அடுத்தடுத்துன்னு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் நம்ம ஆர்டிஸ்ட் NS2 பேஜோட கோலும் கூட. கிரியேட்டிவிட்டிக்கு வயசே கிடையாது. ஸோ எந்த வயசுலயும் நம்ம கிரியேட்டிவிட்டிய வெளிப்படுத்தலாம். ஸோ இந்த வொர்க் உங்களுக்கு புடிச்சிருந்தா, ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அதே மாரி அடுத்த வீடியோல என்ன ஒரு வேஸ்ட் மெட்டீரியல வச்சு இந்த மாரி கிரியேட்டிவா என்ன செய்யலாம்னு சஜெஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.